Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் வீடியோ எந்த எக்ஸாம்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் எக்ஸாமுக்கான சிவில் பேப்பருக்கான ஃபஸ்ட்டு நம்மளோட சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சிலபஸ் டிஸ்கஷன் வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இருக்க ஃபஸ்ட்டு யூனிட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஏன்னா நம்ம டிஎன்பிசிஏயில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோம், ஸோ எஸ்ஓஎம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். பட் அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது, இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் ஒரு கிளாஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சிலபஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் யூனிட் 1ஓட இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா எஸ்ஓஎம்மில் இருக்க யூனிட்ஸ் தான் எங்கே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் புதுசாக இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும் இது டிப்ளமோ லெவல் அப்படின்றதுனால கொஷின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்ஸ் அண்ட் தென் லெவல் 1 கொஷின்ஸ் தான் இருக்கும். டிஎன்பிசி அளவுக்கு ஹார்டாக இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் டிஎன்பிசிஏக்கு படிக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக போஸ்டிங்கும் வாங்க முடியும். ஸோ அதனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அவங்க ப்ரிப்ரேஷனை வந்து இன்னும் ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வு, ஸோ அதுக்கப்புறம் ஜியாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நம்ம ஒரு வீடியோவாக தனியாக பார்த்தோம். ஸோ அதே போல் தான் லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தது டிஃபார்மேஷன் ஆஃப் எலாஸ்டிக் பார் டியூ டு யூனிஆக்சியல் ஃபோர்ஸ் பார்த்தோம், ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது டாபிக். ஸோ இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் அது ரீகால் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடான கொஷின்ஸ். ஸோ கொஷின்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ, ஒரு 10 to 15 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ் பாருங்கள். ஸோ எல்லாமே கம்பைன்ட் சப்பார்டினேட் எக்ஸாமுக்கான என்ன நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஸோ அதை மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் டிஎன்பிசிஏ கேட் லெவல் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேப்பர் 2க்காக நம்ம டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸும் யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து இது மட்டும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் அன்அகாடமியில் வந்து நான் கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது வீக்கெண்ட், ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ நாளைக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நம்மளோட கிளாஸ் இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 PM என்ன டாபிக் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, டிஎன்பிசிக்கான இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் தான் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ 12th சமச்சீர் புக் தான் இப்போ நம்மளுக்கு கரண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே லைவ் கிளாஸ் தான். ஸோ ஒன்றும் இல்லை, ஆப் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் லிங்க் இருக்குது. ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அன்லாக் கோட் கேட்கும். ஸோ அன்லாக் கோட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். எல்லா ஃப்ரீ கிளாஸ்க்குமே நீங்கள் இந்த அன்லாக் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ 7 PM நம்மளோட கிளாஸ் இருக்குது. கண்டிப்பாக லைவ் கிளாஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிசி கொஷின்ஸ் அண்ட் தென் அதுக்கான டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஏன்னா 12th சமச்சீர் புக் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு டிஎன்பிசிக்கு இந்தியன் பாலிட்டியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகே? நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது டிஃபார்மேஷன் ஆஃப் பாஸ் அண்டர் ஆக்சியல் லோட் தான் பார்த்தோம். ஸோ இல்லை 4 கேஸ் இருக்குது. அந்த 4 கேஸ் ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. எலாங்கேஷன்ஸ் அந்த ஃபார்முலா தான் PL/AE. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் அது ஸ்டெப்டு பாஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பார்த்தாச்சு அது எப்படி அந்த டெரைவ் பண்ணாங்க அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அப்புறம் வந்து செக்ஷன் வேரி ஆகும் போது, அதுக்கப்புறம் ஏரியா வேரி ஆகும் போது, அப்புறம் வந்து ப்ரெஷர் வேரி ஆகும்போது என்ன மாதிரி ஃபார்முலா சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி கேஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் சர்க்குலர் பார் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான். ஸோ அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றதும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் செல்ஃப் வெயிட். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஒரு 5 ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த 5 ஃபார்முலா நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின். If the material recovers original dimension when an external load is removed, this deformation is known as. So simple question தான். ஒரு மெட்டீரியல் வந்து ஒரிஜினல் ஷேப் டைமென்ஷன்லேருந்து ரீகவர் ஆகிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் லோடு வந்து ரிமூவ் பண்ணோடனே அதோட ஒரிஜினல் டைமென்ஷனுக்கு போகும். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டிஃபார்மேஷன் என்ன? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், பர்மனண்ட், எலாஸ்டிக், இர்ரிவர்சபிள். ஸோ உங்களுக்கு தெரியும்
ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து ஒரிஜினல் டைமென்ஷனுக்கு போகுது அப்படின்னும் போது அது வந்து எலாஸ்டிக். ஸோ அது வந்து ரீகெயின் இஸ் ஒரிஜினல் ஷேப்க்கு ரீகெயின் ஆகாமல் இருந்ததுன்னா அது வந்து பிளாஸ்டிக். ஸோ அப்போது இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக். ஓகேவா? சி ஸோ சிம்பிள் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த நெகட்டிவ் ரேஷியோ பிட்வீன் த லேட்ரல் ஸ்ட்ரெயின் அண்ட் டைரக்ட் டென்ஷியல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்புறம் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். ஸோ அந்த கொஷின். ஸோ அந்த ரேஷியோ என்ன நம்மளுக்கு? ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னது? பாய்சன்ஸ் ரேஷியோ தான். ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயின், ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை டைரக்ட் ஸ்ட்ரெயின். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 0.5 வரைக்கும் நம்மளுக்கு வேரி ஆகும். ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ 0 அப்படின்னா அது கார்க்குக்கு தான் 0வாக இருக்கும், ரப்பருக்கு தான் ஹையஸ்ட் இருக்கும் 0.5. ஸோ சிமெண்ட் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் அதுக்கப்புறம் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டில் படிக்கும் போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கொஷின். இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கொஷின் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் பார் செக்ஷன்ஸ் ஆஃப் 2 different length, different diameters are in a line, P load is acting axially on them, then what will be the change in length of the bar அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு பார் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 different டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டயாமீட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஏரியா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ P அப்படின்றது ஒரே லோடு, E வந்து ஒரே, ஸோ எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டும் ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு ஃபார்முலா, எலாங்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஷனில் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் PL/AE ஒரு சிங்கிளான ஒரு செக்ஷனாக இருக்கும்போது PL/AE அப்படின்னு போடுவோம். ஸோ இங்கே வந்து 2 செக்ஷன் இருக்குது, செக்ஷன் 1 செக்ஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது P சேம் தான், 2 செக்ஷனுக்கும் P சேம் தான், லோட் சேம் தான். ஸோ PL1 A1/E ப்ளஸ் P செக்ஷன் 2க்கு L2/A2/E. ஸோ இதுவே நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிங்கன்னா எப்படி வரும்? Pயும் ஈயும் வந்து காமனாக இருக்குது. ஸோ அப்போது L1/A1 ஸோ ப்ளஸ் L2/A2. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆன்சராக இருக்குது? சி. ஓகேவா? ஸோ அப்போது இந்த கொஷினோட ஆன்சர் வந்து என்ன நம்மளுக்கு? சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹவு டஸ் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வேரிஸ் வித் எலாங்கேஷன் ஆஃப் பாடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பாடி வந்து எலாங்கேஷனில் இருக்கும் போது எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி வேரி ஆகுது? ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக, ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இன்வர்ஸ், ஏன்னா 2 டைரக்ட்லி இருக்குது. ஸோ இன்வர்ஸ்லி, ஓகேவா? ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக, ஸோ எல்லாம் டஸ் நாட் டிபெண்டாக, இல்லை நன் ஆஃப் திஸ் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ என்ன எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எலாங்கேஷன் ஆஃப் பாடியோட ஃபார்முலா இங்கே என்ன? ஸோ அது நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன? எலாங்கேஷன் is equal to PL/AE. ஸோ இதுதான் காமனான ஃபார்முலா. ஸோ இங்கே இருக்கும் போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து எலாங்கேஷன். ஸோ இது வந்து P அப்படின்றது லோடு, Lன்றது லென்த்து, ஏன்றது நம்மளுக்கு ஏரியா ஆஃப் செக்ஷன், ஈன்றது தான் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், யங்ஸ் மாடுலஸ், எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எலாங்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது? இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அப்படி என்ன ஆன்சர் நம்மளுக்கு வரும்? B தான் வரும். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த எலாங்கேஷன். ஓகே, ஸோ எலாங்கேஷனுக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதே போல் எலாங்கேஷனும் inversely proportional to elastic constant. So அப்போ ஆன்சர் B. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் மாதிரி இருக்குது. ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள். The composite rod is 1000 mm long. Its 2 ends are 40 mm square and 30 mm square in area. So length are 400 mm, 600 mm respectively. The rod is subject to axial tension load. What will be the total elongation? ஸோ 2 செக்ஷனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ராடோட லென்த்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னும் போது, ஸோ 2 ends ஆல் ஏரியா. ஸோ ஏரியா பாருங்கள். ஏரியா 1 வந்து 40 mm ஸ்கொயர். ஸோ ஏரியா 2 பார்த்திங்கன்னா செக்ஷன் 2ஓட ஏரியா 30 mm ஸ்கொயர். ஸோ அதே போல் லென்த்து பார்த்திங்கன்னா 400 mm. ஸோ அப்புறம் L2 பார்த்திங்கன்னா 600 mm. ஸோ இதில் வந்து P கொடுத்துருக்காங்க. ஸோ P என்ன? ஸோ 1000 Newton. ஸோ E பார்த்திங்கன்னா ஸோ எப்படி வரும்? 200 × 10⁻3. ஓகேவா? ஸோ ஜிகா பாஸ்கலாக நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா 200 × 10⁻3. ஸோ இது வந்து எல்லாமே எம்எம்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ என்ன ஃபார்முலா? P/E. ஸோ ஏன்னா காமன். ஸோ 2 செக்ஷன் அப்படி இருக்கும்போது L1/A1 ப்ளஸ் L2/A2. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னால் கரெக்டாக எல்லாமே ஒரு பேஜில் கவர் பண்ண முடியல. ஸோ பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு P. ஸோ P வந்து 1000. ஸோ அதுக்கப்புறம் E. ஸோ எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 10 பவர் 200 × 10 பவர் 3. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக இன்ட்டு L1/A1. ஸோ L1 வந்து பார்த்தீங்கன்னா 400, ஏரியா வந்து 40. ஸோ அதே போல் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 600, ஸோ ஏரியா பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து இங்கே 30 ஆகிடும். ஸோ 30/200 அந்த மாதிரி வரும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.150 mm. ஸோ எல்லாமே எம்எம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்து எம்எம்மில் தான் வரும். ஸோ 0.150 mm. ஸோ டி தான் அதோட ஆன்சர். ஓகே, ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். டேரெக்டாக உங்களுக்கு ஃபார்ம்லாம் தெரிஞ்சிட்டா போதும். ஸோ ஈஸியாக தான் சால்வ் பண்ணுறதும் இருக்கும். உங்களுக்கு கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது யூனிட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸோ எல்லாமே ஒரு யூனிட்டில் இருக்கா, ஸோ யூனிட் எதாவது கன்வெர்ட் பண்ணணுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ யூனிட் கன்வர்ஷன் நீங்கள் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகே, ஸோ அதே போல் அவங்க என்ன ஆன்சர் வந்து எதில் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ மீட்டரில் கேட்குறாங்களா இல்லை எம்எம்மில் கேட்குறாங்களா. ஸோ அவங்க எதில் கேட்குறாங்களோ ஸோ இப்போ நீங்கள் மீட்டரில் ஆன்சர் வந்துச்சுன்னா அது எம்எம்மாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின். நெக்ஸ்ட் கொஷின். A mild steel wire 5 mm in diameter and 1 meter long, if the wire is subjected to an axial tensile load 10 kN, what will be its extension? ஸோ எலாங்கேஷன் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டயா பார்த்தீங்கன்னா ஸோ 5 mm. ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். ஓகேவா? ஸோ டென்சைல் லோட் பார்த்தீங்கன்னா 10 kN. ஸோ இதில் வந்து டேரெக்டாக நம்ம PL/AE எலாங்கேஷனுக்கு PL/AE. ஸோ என்ன வரும் உங்களுக்கு 10,000 வரும். ஏன்னா கிலோ அப்படின்றதுனால மாற்றிக்கிறோம். ஸோ எலாங்கேஷன் அப்படின்றது ஏன்னா எல்லாமே இங்கே எம்எம்மில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் மீட்டரில் இருக்கிறது நான் எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1000 mm. ஓகே, 1 மீட்டர் 1000 mm ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து டயா அப்படின்னு கொடுத்துருக்கும்போது சர்க்குலர் ஸ்டீல் ஒயர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ π/4 இன்ட்டு ஸோ π/4 d² தானே. ஸோ π/4. ஸோ E பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கொடுக்கல, பட் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா 200 × 10 பவர் 3. ஸோ அந்த ஜிகா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுவே நம்ம எடுத்து நம்ம இங்கே ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், நான் சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் செக் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம எல்லாமே எம்எம்மில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் டேரெக்டாக எம்எம்மில் தான் ஆன்சர் வரும். ஸோ 2.5477 அப்படின்னு வந்தது எனக்கான ஆன்சர். ஸோ அது ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ 2.55. ஸோ ஆன்சர் இருக்கா? ஸோ எம்எம்மில். ஸோ 2.55 mm தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகே, அதான் சிம்பிளான ஒரு சால்விங் தான் இருக்குது. ஸோ கால்குலேஷன். ஸோ இதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை கேல்சி கூட யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஆன்சர் கரெக்டாக இல்லையா உங்களுக்கு வரலனாலும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எதாவது தப்பாக வந்ததுன்னா ஏதாவது நீங்கள் கன்வென்ஷனில் மட்டும்தான் தப்பாக பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். A solid uniform metal bar is hanging vertically from its upper end and its elongation will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சாலிட் யூனிஃபார்ம் மெட்டல் பார் ஹேங்கிங். ஸோ வந்து ஒரு மெட்டல் பார் இருக்குது. ஸோ வெர்டிக்கலாக ஹேங்கில் இருக்குது. தட் மீன் ஒரு மெட்டல் பார் இருக்குது. ஓகேவா? ஸோ வெர்டிக்கலாக ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது அதோட அலாங்கேஷன் என்னவாக இருக்கும் அப்படி. ஸோ இங்கே வந்து அவங்க லோடு இருக்குது எதுவுமே கொடுக்கல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா லோடு எவ்வளோ அப்படின்னு எதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ அதுக்கு எந்த லோடுமே இல்லை. பட் ஸோ ஒரு மெட்டல் இருக்குன்னா அது ஒரு வெர்டிக்கலாக இப்படி தொங்கிட்டு இருக்கும் போது ஸோ ஒரு செல்ஃப் வெயிட்டே அதுக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? செல்ஃப் வெயிட்னால எலாங்கேஷன் நடக்கும். ஸோ நம்ம பார்த்தோமே. ஸோ ஒரு சர்க்குலர் பாரில் ஒரு செல்ஃப் வெயிட்னால நடக்கிற ஒரு எலாங்கேஷன் பார்த்தோம். ஸோ அதை பற்றி நீங்கள் அந்த கிளாஸ் பார்க்கலன்னா அதை பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபார்முலா என்ன உங்களுக்கு நம்ம வந்து யூனிட் வெயிட் வச்சு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். அதுவே வெயிட் ஆஃப் த ராட். ஸோ அந்த ராடோட வெயிட்னாலே அதுக்கான எலாங்கேஷன்ஸ் நடக்கும். ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ WL/2AE. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே d² கொடுத்துருக்காங்க. என்னென்னா அப்போ இருக்குது சர்க்குலர் பாரு. ஸோ அப்போ அந்த ஏரியா வந்து நம்ம வந்து டயாமீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே 2
பை டி ஸ்கொயர் இ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிக்கணும், நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஜஸ்ட் அது ப்ரப்போர்ஷனாலிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ரப்போர்ஷனல் டு எல். ஸோ கண்டிப்பாக வந்து எலாங்கேஷன் வந்து ப்ரப்போர்ஷனல், ஏன்னா எல்லுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. இந்த ஃபார்ம்னாலே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏ இல்லைனா டி தான் நம்மளுக்கு ஆன்சராக வரணும். ஓகேவா? ஸோ பட் என்ன கேட்குறாங்க? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு டி ஸ்கொயரா, இண்டிபெண்ட் ஆஃப் டியா? ஸோ உங்களுக்கு தெரியும் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு டி ஸ்கொயர், ஏன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ elongation is inversely proportional to d square and directly proportional to L. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் ஆன்சர்? ஏ. ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின் நியூமரிக்கலாக கொடுக்காம ஜஸ்ட் வேர்டிங்ஸில் கொடுத்தாங்கன்னா அது என்ன ஃபார்முலா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவை எழுதுங்க. ஸோ அப்போ வந்து எதுக்கு எது ப்ரப்போர்ஷனல், எதாவது அவங்க கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு, இப்போ நான் பார்த்துட்டேன் elongation is directly proportional to L and is inversely proportional to D. எனக்கு ஏ அப்படின்றதுனால கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ அதனால் சர்க்குலர் பார் அப்படின்றதுனால ஸோ அதோட ஏரியா என்ன? π/4 d ஸ்கொயர். ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி நான் இங்கே டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ டி ஸ்கொயர் இதுவே அவங்க வந்து ஏரியாவுக்கு அது என்ன ப்ரப்போர்ஷனலாக இல்லைனா வந்து இல்லைனா ப்ரப்போர்ஷனலாக இல்லை இர்ரிவர்சிபிளா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்துடலாம். ஓகே, டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எல். ஸோ இன்டைரக்ட்லி தட் மீன் ப்ரப்போர்ஷனல் டு ஸோ ஏ. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த elongation ஆஃப் ஸ்டீல் ராட் ஆஃப் 100 mm length when is subjected to tensile strain of 0.05. ஸோ இது ஜஸ்ட் சிம்பிள் கொஷின் தான். என்ன கிவன் அப்படின்னு பாருங்கள். ஸோ elongation ஆஃப் ஸ்டீல், நம்மளுக்கு வந்து elongation தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டெல் கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க வந்து ஸ்டீல் ராடோட லென்த், ஸோ லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 mm. ஸோ டென்சைல் ஸ்ட்ரெயின், ஸோ ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயின்னா என்ன? ஸோ நம்மளுக்கு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயின் வந்து கொடுத்துட்டாங்க 0.005. ஸ்ட்ரெயினுக்கு வந்து எந்த யூனிட்டுமே கிடையாது. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை வந்து இந்த டெல் சேஞ்ச் இன் லென்த் தான். ஸோ அதுதான் எலாங்கேஷன். ஸோ அப்படி இருக்கும் போது ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் 0.05. ஸோ சேஞ்ச் இன் லென்த்து ஸோ டெல் எல் பை ஒரிஜினல் லென்த்து 100. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அப்போ டெல் எல், ஸோ எலாங்கேஷன் என்னவாக இருக்கும்? 0.5 mm. ஓகே, இது வந்து டேரெக்டாக நீங்கள் இங்கே டிவைடில் இருக்க ஆன்சர் போனால் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா எம்எம்மில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ சேஞ்ச் இன் லென்த்தும் நமக்கு ஒரு லென்த்து யூனிட் இருக்கும். ஸோ யூனிட் எம்எம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.5 mm. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Thus the value of stress in each section of a composite bar is constant or not அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு காம்போசிட் பார் இருக்குது. ஓகேவா? ஸோ பாரில் ஒவ்வொரு செக்ஷன்லையுமே ஸ்ட்ரெஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பாருக்கு ஒரு காம்போசிட்டாக இருக்குது, இல்லைனா ஒவ்வொரு செக்ஷன் வேரி ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாரில் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3. ஓகேவா? ஸோ செக்ஷன் 3ல் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்லேயுமே ஒவ்வொரு செக்ஷன்லையுமே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? இட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் எவ்ரி பார் இன் ரிலேஷன் வித் லோட் அப்ளைட் அந்த க்ராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ என்ன லோட் அப்ளை ஆகுது அதுக்கப்புறம் அந்த செக்ஷனோட அந்த ஏரியா பொறுத்து தான் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு பாருக்குமே ஸ்ட்ரெஸ் வந்து வேரி ஆகும் அப்படின்றதான் நம்மளோட கன்க்ளூஷன். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? கண்டிப்பாக டி. ஓகேவா? ஸோ அப்போது இப்போ வந்து ஒரு செக்ஷனுக்கு வந்து ஏரியா மாறி இருந்ததுன்னா அதுக்கான ஸ்ட்ரெஸ் அந்த லோட் தகுந்த மாதிரி அங்கே ஸ்ட்ரெஸ் வேரி ஆகும். ஸோ அதே வேறு ஒரு செக்ஷனில் க்ராஸ் செக்ஷனில் இருக்கும் போது ஸோ அதோட ஏரியா வந்து வேரி ஆகும், அதோட ஸ்ட்ரெஸ் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதான் லாஸ்ட் கொஷின், ரொம்பவே சிம்பிளான கொஷின் பாருங்கள். The elongation of conical bar under its own weight is dashed at the prismatic bar of same length அப்படின்னு கேட்குறாங்க. தட் மீன் ஓன் வெயிட், ஸோ செல்ஃப் வெயிட் மூலமாக நடக்கிற எலாங்கேஷன். ஸோ பிரிஸ்மாட்டிக் பாரோட செல்ஃப் வெயிட் வந்து என்ன? ஸோ யூனிட் வெயிட் L²/2E. ஓகேவா? ஸோ அதுவே கோனிக்கல் பாராக இருந்தால் எது கூட மல்டிப்ளை பண்ணும்? ஸோ 1/3 இன்ட்டு பிரிஸ்மாட்டிக் பார். ஓகேவா? யூனிட் வெயிட் L²/2E. ஸோ என்ன? 1/3. ஸோ 1/3. ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ யூனிட் வெயிட் L²/6E அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். அப்படி பார்க்கும்போது 1/3
ஸோ கோனிக்கல் பார்னா 1/3. ஸோ டேரெக்டாக ஃபார்முலா கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா 6 வரும். இது ஆர்டினரியாக செல்ஃப் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 2 வரும். ஓகே, அதனால தான் இந்த ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அகெயின் செல்ஃப் வெயிட்டில் வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் வெயிட்டில் கொடுக்காம வெயிட்டில், ஸோ வெயிட்டை வச்சு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 2 AE வரும். ஸோ அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா 6 AE வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் அதுக்கான வேரியேஷன்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ நிறையா கொஷின்ஸ் பார்த்தோம். எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸாக தான் நான் தேடி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு புது டாபிக் பார்க்கலாம். அந்த டாபிக் பார்த்துட்டு அது ரிலேட்டடான கொஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ கிளாஸ் பார்த்தாச்சு, டெக்னிக்கல் கிளாஸ் பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன GS படிக்கணும். ஸோ அதுக்காக இந்தியன் பாலிட்டியோட கிளாஸ் நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே 7 PM இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோடய அன்லாக் கோட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 7 PMக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே லைவ் கிளாஸாக இருக்க போது நிறைய கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். புதுசாக இருக்க இந்தியன் பாலிட்டியில் நம்ம இது வரைக்கும் பார்க்குற டாப்பிக்லாம் பார்த்துட்டு அது ரிலேட்டடான TNPSC கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். சாட்டர்டே அண்ட் சண்டே எப்பயுமே அன்அகாடமியில் நம்மளோட கிளாஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ, இந்த டெக்னிக்கல் வீடியோ, இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நல்ல கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணல. ஸோ இனிமேல் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் நான் டக்குன்னு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்து நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.